அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் புனல்வாசல் புனித ஆரோக்கிய மேல்நிலைப் பள்ளியின் ஓய்வு பெற்ற முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர் ரெங்கசாமி பேசுகிறேன். இந்த பள்ளியில் நானும் ஒரு முன்னாள் மாணவன். முன்னாள் மாணவர்களுக்கான ஒரு கலந்தாய்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே ஏறக்குறைய 1974 2015 வரை படித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இதிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்பள்ளியிலே நானும் ஒரு முன்னாள் மாணவன். 1977-78 நான் எஸ்எஸ்எல்சி படித்த அந்த பேட்சில் ஒரு மாணவன். அந்த அடிப்படையிலே நானும் அதில் கலந்து கொள்வதற்காக உங்களை அன்போடு வேண்டி அழைக்கின்றேன். இந்த பள்ளியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆக வேண்டும். இந்த பள்ளி புனல்வாசல் என்று சொன்னாலே அந்த ஒரு கிறிஸ்துவ மேல்நிலைப் பள்ளி இருக்குமே அந்த ஊரா அப்படி என்று கேட்பார்கள். இந்த சுற்று வட்டாரங்களும் சரி மற்றும் வெளி இடத்தில் சென்றாலும் சரி, இந்த ஊரை சொன்ன உடனேயே அந்த பள்ளி தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளியிலே முதல் தலைமை ஆசிரியராக இருந்த ரஃபேல் ஃபாதர் அவருடைய பேரையும் சொல்வார்கள். ஆம், இந்த நேரத்திலே அதையும் சற்று நினைவு கூற வேண்டும். அந்த பள்ளியிலே முதல் தலைமை ஆசிரியராக 1970 பேரருட்திரு ரஃபேல் அடிகள் பொறுப்பேற்று அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள். கல்வியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி சிறந்த பள்ளியாக மாவட்ட அளவிலே, ஏன் சொல்லப்போனால் மாநில அளவிலும் அந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக நிர்வகித்து வந்தார்கள் அவர்கள். அதற்கு பின்னாலே வந்த அருட்தந்தையர்களும் தலைமை ஆசிரியர்களும் அந்த பணியை செவ்வனே செய்து சிறப்பாக இதுவரை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாகவே இருக்க வேண்டும் என்பதிலே அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை மாணவர்களுக்கு போதித்து சிறப்பாக அந்த பள்ளியை வழிநடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பள்ளியிலே 1988 நான் பணிக்கு சேர்ந்து, நான் ஏற்கனவே படித்த அதே பள்ளி 6வதிலிருந்து 11வது வகுப்பு வரை அப்பள்ளியிலே படித்தவன். கடைசி எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்பை முடித்தவன். அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்படிப்புகளை முடித்துவிட்டு 1988 நான் பணிக்கு சேர்ந்தேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அப்பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். அந்த காலகட்டத்தில் நான் படிக்கும்போதும் சரி, என்னோடு நான் அந்த பள்ளியிலே வேலை பார்க்கும் பொழுது என்னோடு சேர்ந்து பணியாற்றிய சக ஆசிரியர்கள், எனக்கு குருவானவர்களோடு சேர்ந்து நான் பணி செய்வதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. மிக ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு ஒரு உறுதியோடு அந்த பள்ளியிலே வேலை பார்ப்பார்கள். இருபால் ஆசிரியர்களும் எந்த விதமான ஒரு களைப்பும் இல்லாமல் சுணக்கமும் இல்லாமல் இன்று வரை அந்த பள்ளியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு சிரமப்பட்டு அந்த பள்ளியிலுடைய மாணவர்களை தயார்படுத்துவார்கள். எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த மாணவர்களுடைய வேறுபாடின்றி பாரபட்சமின்றி முதல் மார்க் வாங்கியவன் 2வது மார்க் வாங்கியவன் அல்லது சுமாரான நிலையிலே இருக்கிறவன் என்று பிரித்து வைக்காமல் எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரி சமமாக பாவித்து பாடம் நடத்தி பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு பள்ளி அந்த பள்ளி பெருமைமிகு பள்ளி. ஆக இந்த பகுதியில் ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 1970களிலெல்லாம் கல்வி ஒரு எட்டாக்கனியாக இருந்த காலத்திலே ஊர் பெரியவர்களும், இதிலே ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்க வேண்டும், இப்பள்ளியானது தஞ்சை மறை மாவட்டத்திற்கு உட்பட்டது.
ஆயர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கத்தோலிக்க கிறித்துவ மேல்நிலைப்பள்ளி. இந்த கல்வி அறிவு கிடைக்காத இருந்த அந்த காலகட்டத்திலே இந்த பள்ளி தோன்றி சுற்றி இருக்கக்கூடிய என் போன்ற மற்றும் இந்த நடுத்தர ஏழை விவசாய குடும்ப மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த பள்ளி என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த பள்ளி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையை எங்களுக்கெல்லாம் இருந்திருக்காது. எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியதும் இப்பள்ளி தான். என் போன்ற எவ்வளோ மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். முதல் 11ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவர்களிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த புனல்வாசல் மண்ணின் மைந்தராக டாக்டர் மைக்கேல் அவர்கள் தஞ்சையில் எம்ஆர் மருத்துவமனை என்று வைத்திருக்கிறார்கள். அவர் இப்பள்ளியில் பயின்ற மாணவர். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ படிப்பிலும் சரி, பொறியியல் படிப்பிலும் சரி மற்றும் பல்வேறு துறைகளிலும் இங்கு பள்ளியில் படித்த மாணவர்களே சாதனை படைத்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமிலே தேர்வு பெற்று ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் போன்ற பணிகளிலே இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எங்கள் பள்ளிக்கு கிடைத்த பெருமை. எங்கள் பள்ளியால் அவர்களுக்கு பெருமை, அவர்களால் எங்கள் பள்ளிக்கு பெருமை. அதுபோன்ற அந்த உயர்ந்த பள்ளியானது ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் சிறந்து விளங்குகின்ற பள்ளி. இங்கே படித்த மாணவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பள்ளியினுடைய நுழைவாயிலில் வெள்ளி விழா நுழைவு என்று இருக்கும். அதற்கு பின்புறமாக கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வாசகம் அதில் எழுதப்பட்டிருக்கும். திருக்குறளை அதை எழுதியிருப்பார்கள். நீ கல்வி கற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் வாழ்க்கையிலும் செம்மை பெற வேண்டும், உன் வாழ்க்கை சிறக்க வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள் என்பதை குறிக்கும் வகையிலே அந்த வாசகம் அதில் இடம்பெற்றிருப்பது எங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு. மாணவர்கள் பள்ளியை விட்டு போகும் பொழுது அதை பார்க்காமல் செல்ல முடியாது, அந்த அளவுக்கு அதை எழுதியிருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு பள்ளி தஞ்சை மாவட்டத்திலே சிறந்து விளங்குகின்ற இப்பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டுகளிலும் அந்த விளையாட்டு கோப்பைகளை, வெற்றி கோப்பைகளை வாங்கி குவிக்கின்ற அந்த பள்ளியாக இருக்கிறது. வருடம் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறக்கூடிய பள்ளியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும் சரி, நான் பணிபுரியும் போது என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்களும் சரி, மிகுந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பணியாற்றியவர்கள். அந்த பள்ளியிலே நான் படித்து வேலை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பள்ளி. நானும் இப்பணியை முடிப்பதற்கு முன்னால் என்னிடம் படிக்கின்ற ஒரு மாணவனை முதல் மாணவனாக பள்ளிக்கு உருவாக்கிவிட வேண்டும் என்று ஒரு ஆசையோடு இருந்தேன். அந்த அடிப்படையிலே ஒரு மாணவன் அந்த வணிகவியல் பாடப்பிரிவிலே 200க்கு 200 மதிப்பெண்கள், நான் எடுத்த வணிகவியல், கணக்கு பதிவியல், தணிக்கையியல் பாடங்களிலே 200க்கு 200 மதிப்பெண்கள் 3 பாடத்திலும் அந்த சதம் எடுத்து முதல் மாணவனாக பள்ளிக்கு வந்தான் சி மணிகண்டன் என்ற மாணவன். அதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்று ஒவ்வொரு பிரிவிலும் ஆசிரியர் போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய மாணவர்கள் முதல் இடத்திலே வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற அந்த பள்ளி சிறந்த பள்ளி. இந்த பள்ளியிலே பயின்ற நீங்கள் பள்ளிக்கு வருகை தந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். நீங்கள் எல்லாம் பழைய நினைவுகளை அசைப்படுவதற்காக இங்கே வர வேண்டும், மகிழ வேண்டும் என்று உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.